என்ன கேள்வி? கண்ணன் கோபிகளோட குறவு கூத்தாடினான், பெண்ணை திருடினான், என்ன இதெல்லாம் சொன்னான், இதெல்லாம் எப்படி திவ்யமாகும்? இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என்ன அர்த்தம் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அவனுடைய தன்மையை உள்ளபடி உணர்ந்தால் எல்லாம் அவனுடைய சொத்து. அப்படி இருக்கிற பொழுது அதில் அவன் திருடுறதுன்னு என்ன இருக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த ஜீவாத்மா, அந்த கோபிகள் அத்தனை பேரும் ஆறு என்னால் அவர்கள் அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் பகவானோடு கூடி கழிக்கிறார்கள் என்று இப்படித்தான் பார்க்கணுமே தவிர, அதுல போய் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய தேக சம்பந்தமாக இட்டு பார்ப்பது இதெல்லாம் கிடையவே கிடையாது. எம்பெருமான் எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் அது உயர்ந்த காரியம்தான். மற்றவர்கள் அந்த காரியத்தை பண்ணினா அது தாழ்ந்த காரியம்தான். ஒரே காரியத்தையே கூட கோபாலனஞ்ச கணயந்தி குணம் குணேஷு கோரத்தாழ்வான் அருள் செய்கிறார். என்ன சொல்றாரு? இப்போ உலகத்துல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன படிப்பே வரலன்னு வச்சுக்கோ. அந்த காலத்துல இதான் வசவு, உனக்கு ஒன்னும் வராதுடா, போடா, நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். போ, நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் யோக்கியதை, உனக்கு ஒன்றும் படிப்பே வராது போ அப்படின்னு இப்படி சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப தாழ்ந்ததுன்னு அர்த்தத்துல அப்படி சொல்லி வைத்தார்கள். ஆனால் கண்ணன் மாடு மேய்ச்சானா, அட கண்ணன் மாடு மேய்த்தானா, கண்ணன் மாடு மேய்த்தானான்னு அது கொண்டாட்டத்துக்கு இலக்கமாயிடுது. அப்ப என்ன தெரிகிறது? அந்த காரியத்தை நாம் பண்ணினால் அது கேவலம், அதாவது தாழ்ந்ததா தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதையே கண்ணன் செய்த பொழுது அது உயர்ந்ததாகி விடுகிறது. கோபாலனன் குணமபி குணேஷு கணயந்தி என்ன. அதனால எம்பெருமான் பண்ணக்கூடிய செயல்கள் எதுவுமே தாழ்ந்தது கிடையாது, எல்லாமே உயர்ந்ததுதான்.